ஆக்ஷன் கிங் அர்ஜுன் தனது தங்கை மகனும் கன்னட ஹீரோவுமான துருவா சார்ஜாவுக்காக புதிய படத்துக்கான ஸ்கிரிப்ட் எழுதி தந்திருக்கிறார். அந்த படத்துக்கு மார்டின் என பெயரிடப்பட்டுள்ளது. இப்படம் கிட்டத்தட்ட தமிழ், கன்னடம், தெலுங்கு, மலையாளம், இந்தி உள்பட 7 மொழிகளுக்கு மேல் திரைக்கு வரவிருக்கிறது. ஏபி அர்ஜுன் இப்படத்தை இயக்கியிருக்கிறார். துருவா சார்ஜாவுக்கு ஜோடியாக வைபவி சாண்டல்யா இப்படத்தில் நடித்திருக்கிறார். உதய் கே மேத்தா, சூரஜ் உதய் மேத்தா ஆகியோர் இணைந்து இப்படத்தை 150 கோடிக்கு மேல் செலவழித்து தயாரித்திருக்கின்றனர். இப்படத்தின் பத்திரிகையாளர் சந்திப்பு சென்னையில் இன்று நடந்தது. இதில் நடிகர் அர்ஜுன், துருவா சார்ஜா, பட கதாநாயகி வைபவி சாண்டல்யா மற்றும் தயாரிப்பாளர் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்வின் போது பத்திரிகை மற்றும் மீடியா நிருபர்கள் கேட்ட கேள்விகளுக்கு அர்ஜுன் மற்றும் துருவா சார்ஜா படக்குழுவினர் பதிலளித்தனர். அப்போது அர்ஜுன் தேசபக்தி படங்களில் நடித்தும் அரசியலுக்கு வராதது ஏன், தன் தங்கை மகனுக்காக தேசபக்தி ஸ்கிரிப்ட் எழுதி தந்தது ஏன் என்பது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்தார். அந்த காட்சியை இப்போது காணலாம். செமத்திமிரு ரிலீஸ் ஆகும் பொழுது உங்க மருமகனை ப்ரோட இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்க, துருவ சஜாவை. இப்போ உங்களுக்கு இன்னொரு மருமகனும் ஆட் ஆகிட்டாரு, உமாபதி ராமையா. ஸோ 2 பேரால யார் பெஸ்ட் ஆக்ஷன் பண்ணுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? 2 பேரை வச்சு நீங்கள் ஆக்ஷன் மூவி பண்ணுவீங்களா? இப்போதான் நீங்கள் ஐடியாவே கொடுக்குறீங்க. நிச்சயம் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. கேரண்டி நல்ல நல்ல படங்கள், நல்ல ஆர்டிஸ்டை வச்சு என்ன பண்ணணும்னு ஆசை தான் எனக்கு. கேரண்டி நடக்கும். நீங்கள் சொன்னது நல்ல ஐடியா தான் கொடுத்துருக்கீங்க. இப்போ துருவா சார் நல்ல இந்த சார்ந்த ஆக்ஷன் கிங்கு அதெல்லாம் நீங்களும் ஆக்ஷன் பிரின்ஸு இது நாங்கள் அவர்கிட்டே பார்த்தோம், இப்போ உங்கள்கிட்டையும் பார்க்குறோம். ஆனால் அந்த பாட்டு சீனில் அந்த காலை பிடிச்சி ஒரு முத்தம் கொடுத்தீங்க. இது சார்கிட்ட பார்த்ததுக்கப்புறம் உங்கள்கிட்ட தான் பார்க்குறோம். அவர் ஆக்ஷனை விட லவ்வில் ரொமான்டிக்கில் சூப்பராக இருப்பார். அந்த பாவம் உங்கள்கிட்ட தெரிஞ்சுதீங்க. அவர் சொல்லி தான் அந்த சீனா இல்ல நிஜமா சங்கர் குருவிலேருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன் சார். அவர் சொல்லி தான் அந்த ஏன்னா முத்தம் எங்க பார்த்தாலும் கொடுப்பாங்க. காலில் முத்தம் கொடுக்கறது கிஸ் பாதத்துல, அதுங்கிறது ஒரு பெக்குலியரா அதை பண்ண முடியாது. நீங்க சூப்பரா பண்ணிருக்கீங்க சார், நீங்க பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா அது டிவைனிட்டி காட்டுறதுக்கு டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணுது. அண்ட் ஆல்சோ என்ன பிளட்ல இருக்கணும் சார். கேப்டனும் நீங்களும் மட்டும்தான் இந்த பாகிஸ்தான் வரையும் போய் ஃபைட் பண்ணிட்டு எல்லாத்தையும் காப்பாற்றுற ஒரே ஹீரோ. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஹேமா அந்த கமிட்டியோட இஷ்யூ ஓடிட்டு இருக்கு. இப்போ பாகிஸ்தான்லாம் முடிஞ்சு இப்போ பெண்களுக்கு பாதுகாப்பு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. ஸோ இதுக்காக அடுத்த படம் எடுக்க ஆரம்பிச்சிருவீங்களா? இது இந்த பிரஸ் மீட்ல எல்லாரும் எனக்கு ஐடியா தான் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அவர் பார்த்த 2 மாப்பிள்ளை வச்சு படம் எடுங்கன்றாங்க. நீங்க இதை வச்சு ஒரு ஐடியா கொடுக்குறீங்க. இல்லைங்க, இப்போ நீங்க கேள்வி கேட்குறீங்கிறதுனால தான் நான் சொல்றேன். இப்போ கூட ஒரு படம் டைரக்ட் பண்ணிட்டு இருக்கேன். என்னுடைய டாக்டர் வச்சு தெலுங்குல பண்ற, தமிழ்லையோ இது கூடி சேர்த்துறவங்க எல்லாம் சந்திக்க போறேன். அந்த படத்தை சம்பந்தமா அதுலேயும் நான் ஒரு சீன் ஒன்று எழுதியிருக்கேன். இதுதான் இப்போ நீங்க கேட்குறீங்களே, இப்போ நடந்துட்டு இருக்குல்ல, இது சம்பந்தமா தான் ஒரு சீன் ஒன்று எழுதியிருக்கேன். இது வர்றதுக்கு முன்னாடியே. ஸோ ஒவ்வொரு படத்திலையும் பெண்களுக்கு மட்டும் இல்லாம ஒரு சமுதாயம் சமுதாயத்துல ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயங்கள் நடக்கணும். ஸோ அது நம்ம இந்த சினிமா அப்படிங்கிறது பெரிய மீடியா. இதுல நம்ம காட்டினா 4 பேர் கொஞ்சம் அது திருந்துறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் முன்னாடி நாட்டுப்பற்ற படங்களும் பண்ணிட்டு இருக்கோம், இந்த மாதிரி ஒரு விஷயங்களும் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ கூட அதுதான் அந்த ஒரு ஒரு சின்ன ஒரு குழந்தை ஒரு தப்பா சில பேர் இது பண்ணிடுவாங்க, ஹராஸ் பண்ணிடுவாங்க. அதுலயும் இதுதான் சொல்றோம். டைலாக் கூட நானே எழுதியிருக்கிறதுல இதுல ஒரு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் இருக்கணும். இப்ப நம்ம இங்க பேசிட்டு இருக்கோம், பட் நமக்கு இதே ஆஸ் வி ஸ்பீக் நம்ம கண்ட்ரியில எத்தனை பேருக்கு அநியாயம் நடந்துகிட்டு இருக்கு தெரியும். நமக்கு பேசும்போது நிறைய நடந்துட்டு இருக்கு. ஸோ எல்லா இடத்துலயும் போய் எல்லாரும் காப்பாற்ற முடியாது. ஒரு ஹீரோ அப்படிங்கிறவங்க காப்பாற்ற முடியாது.
பட் அது ஒரு பேசிக் உணர்வு அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கு அந்த மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது இருக்கணும். இப்போ நான் சொன்ன சீனு உங்க படம் இன்னும் வரல, பட் நீங்க கேட்கறதுனால சொல்றேன், சொல்லக்கூடிய ஒரு நல்ல விஷயம், அதனால தான் சொல்றேன். இப்படியே பண்ணும்போது ஒருத்தர் என்ன பண்ணிடுவாரு, ஒரு சின்ன பையன் வந்து வீடியோ எடுத்துட்டு இருப்பான். ஒரு சின்ன பையன் வந்து ஒரு ஃபோன் மொபைல்ல அப்படி எப்படி எடுத்துட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அவனை பிடிச்சிட்டு இந்த பையனோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன? அவன் என்ன பண்ணிடுவான், இதெல்லாம் எடுத்துட்டு இப்போ ஒரு பொண்ணை பத்தி ஆதங்கமா பேசிட்டு இருக்கும்போது இப்படி நடந்தது அப்படி நடந்தது அப்படிங்கிற ஆதங்கமா பேசும்போது ஒரு பையன் எடுத்துட்டு இருப்பான். அவனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி ஏதோ இருக்குன்னா அதை எடுத்து ட்விட்டர்ல போடுவான், இன்னொன்னு போடுவான், இன்னொரு சோஷியல் பிளாட்ஃபார்ம்ல போட்டுருவான். அதுல எவ்வளவு லைக்ஸ் வருதுன்னு மட்டும்தான் பாக்குறான். ஸோ அதோட அவனோட ரெஸ்பான்சிபிலிட்டி முடிஞ்சு போச்சு. ஓகே, ஸோ இதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா பொதுமக்கள் டிவியில பார்த்துட்டு இருப்பாங்க, இந்த மாதிரி ஒரு பொண்ணு கன்னியா நடந்தது அப்படின்னு சொல்லும்போது அந்த அந்த சேனல் பார்க்கும்போது சுச்சு பண்ணிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்துருவாங்க, கண் கலங்குவாங்க, இதெல்லாம் முடிஞ்சு போயிடுது. இம்மிடியேட்டா சேனல் மாறும், அதுக்கப்புறம் அதை பத்தி மறந்துடுவாங்க. ஸோ அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அங்கே முடிஞ்சு போச்சு. இதே மாதிரி தான் எல்லாரும், ஈவன் டிவி சேனல்ஸும் அப்படிதான். ஏதாவது ஒரு விஷயம் வந்தா அதுக்கு ஒரு மியூசிக் ஒன்று போடுவோம், ஆர்ஆர் ஒன்று பேக்ரவுண்ட் இதெல்லாம் பண்ணிட்டு அது ஃபுல்லு முடியுது. அதுக்கப்புறம் அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி அங்கே முடிஞ்சு போயிடுது. ஸோ இப்படி இருக்கக்கூடாது. எப்படி இல்லாம ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஒரு ஃபீலிங் இருக்கும், ஒரு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி, அந்த பாண்டேஜ் அப்படின்னு இருந்தால் தான் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து தடுக்க முடியும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். எல்லாம் உலகத்திலே எல்லா இடத்துலயும் இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. அது இப்போ வந்து ரொம்ப ஜாஸ்தியாயிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் தடுக்கணும்னா அது ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஒரு உணர்வுகள் இருந்தால் தாங்க முடியும். ஒருத்தனால எதுவும் மாற்றவே முடியாது. ஏதோ எத்தனை இந்த மாதிரி ஒரு கமிஷன்ஸோ என்ன மாதிரி வந்தாலும் இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறுத்தணும்னா அது எல்லாரும் சேர்ந்து பண்ணால் தாங்க முடியும். இது ஒருத்தரால, ஒரு இண்டஸ்ட்ரியால இது நிறுத்தணும் அப்படிங்கிறது கிடையாது. எல்லா இடத்துலயும் நடக்குது. எல்லா இடத்துலயும் நல்லவங்க இருக்காங்க, எல்லா இடத்துலயும் கெட்டவங்க இருக்காங்க. நீங்க சொல்லுங்க, ஏதாவது ஒரு ஃபீல்ட்ல ஒரு பேங்க் எடுத்துங்களேன், அங்க இல்லையா? இன்னொரு நீங்க ஏதாவது நீங்க எடுத்துங்களேன், எந்த ஒரு தொழில் நீங்க எடுத்துக்கிட்டீங்கனாலும் அங்கேயும் நல்லது இருக்கு, நல்லவங்க இருக்காங்க, அதே மாதிரி தப்பான ஆளுங்களும் இருக்காங்க. ஸோ குறிப்பிட்டு இதுதான் இந்த இடத்துல தான் நடக்குது அப்படிங்கிறது சொல்ல முடியாது. ஸோ இது வந்து ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். ஒவ்வொருத்தருக்கும் இருக்கணும், நம்ம எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் அந்த உணர்வு இருந்து அது எல்லாரும் ஒட்டுமொத்தமா முயற்சி பண்ணால்தான் இந்த மாதிரி விஷயங்களை தடுக்க முடியும், குறைக்க முடியும். தெலுங்குல ஜூனியர் என்டிஆருக்கு முடிஞ்சு போச்சு. இல்ல இல்ல, அவர் வந்து டான்ஸ் அவர் தான் வேகமா பண்ணுவாரு. அவரு இருக்க பாடிக்கு ஃபர்ஸ்ட் டைம் வேண்டாம்னாலும் திருப்பி அப்படியே இல்ல, திமுறையில உங்க மரும்புள்ளியும் அதே மாதிரி தான் பயங்கரமா பண்ணியிருந்தாரு. இந்த படத்துலயும் மார்ட்டின்லயும் அந்த மாதிரி கொடுத்துருப்பீங்களா? இல்ல இல்ல, நிச்சயமா இருக்கும். நீங்க பார்க்கல எவ்வளவுதான். அடுத்து இன்னும் சில சாங்ஸ் எல்லாம் இருக்கு, அதுல பண்ணுவாரு. அதான் சொன்னேன், ரொம்ப டெடிகேட்டட், இஸ் a very very dedicated actor. சாங்னு சொன்னாலும் ஃபைட் எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாரோ சாங் கூட அதே மாதிரி இருந்து அவர் பண்ணுவாரு. நீங்க பார்க்கலாம், நிச்சயமா பார்க்கலாம். அதை விட நல்லா இருக்கும் இந்த படத்துல. அர்ஜுன் சார், நீங்கள் வந்து தேசப்பட்டு படங்கள்லாம் நடிச்சிங்க, உங்களுக்கு அது கரெக்டாக செட் ஆச்சு. பட் துருவாக்கு நீங்கள் அந்த அதே மாதிரி பேட்டர்னில் கதை எழுதுக்கு என்ன காரணம்? அது மட்டும் இல்லாமல் அரசியலுக்கு நிறைய நடிகர்கள் வராங்க, சினிமாவில் இருந்து வராங்க. அவங்க வந்து அரசியல் படங்கள் நடிக்கிறது, தேசப்பட்டு படங்கள் நடிக்கிறது இல்லை. பட் நீங்கள் தேசப்பட்டு படங்கள் நடிச்சிருக்கீங்க, அரசியல் படங்கள் நடிச்சிருக்கீங்க, ஆனால் அரசியலுக்கு வரல. இது ரெண்டுத்துக்கும் நீங்கள் சொன்னால் நல்லாயிருக்கும். டோட்டலாக குழப்பிட்டீங்க. நீங்கள் தேசப்பட்டு படங்கள் நீங்கள் நடிக்கிறீங்க, துருவா சாரியாக அது செட் ஆகாமல் அது எதுக்கு எழுதுனீங்க? அதான் உங்க இதுதான். இப்போ ஒருத்தருக்கு இது செட் ஆகும் செட் ஆகாது அப்படிங்கிறது கிடையாது. நல்ல விஷயம் யார் சொன்னாலும் அது கரெக்டாக சொன்னால் அது மக்களுக்கு போய் சேரும் அப்படிங்கிறது. இன்னொன்று நீங்க சொல்றது ஒரு இதுல கரெக்ட். என்னன்னா அந்த ஒரு இமேஜ் ஒருத்தருக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்ல வரீங்க. ஸோ இமேஜ் நாம தானே வந்து டெவலப் பண்ணிக்கணும். ஆமா, இப்போ ஜெய்ஹிந்த் அதுக்கு முன்னாடி நான் பண்ண படங்கள் எல்லாம் வந்து இமேஜ் இல்லை. அப்படியே ஒன்னொன்னா பார்த்தா அதுக்கப்புறம் நீங்க ஒத்துக்கிட்டீங்க, ஓகே நீங்க பண்ணலாம், நாட்டுப்பற்று படம் பண்ணலாம். ஆமா, அதே மாதிரிதான் இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி இது ஒரு நல்ல மீடியா, நம்ம நல்ல விஷயத்த சொல்லி பார்க்கலாம். அதுல இருந்து யாராவது வந்து ஒரு ஆள் மாறினாலும் அது வந்து ஒரு அச்சீவ்மெண்ட் தான்.
சரி, தேசப்பற்று படங்கள் நடிச்சிட்டீங்க. ம். தேசத்துக்காக நீங்கள் அரசியலுக்கு வரல, வந்து ஏதாவது பணியாற்றல? நான் நல்லா இருக்குது உங்களுக்கு பிடிக்கும். இல்லை, அரசியலுக்கு நிறைய நடிகர்கள் வராங்க, நீங்கள் ஏன் வரல அப்படின்னு. இல்லை அதுக்குண்டான என்ன சொல்லுவாங்க, அதுக்குண்டான ஸ்கில் எனக்கு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். சார் இருங்க, பதில் சொல்லிட்டு இருக்காரு, ஏங்க சொல்லுங்கள் சார். அதான் சொன்னேன், ஒரு அரசியல் அது வேற, டிஃப்ரெண்ட் பால் கேம் அது. நமக்கு அது நம்ம சினிமா ஓகே ஓகே, அதோட போதும். அதோட போதும். சரி அர்ஜுன் சார், துருவாக்காக இந்த கதையை நீங்கள் உருவாக்கியிருக்கீங்க. அந்த கதையில் ஒரு நிச்சயமாக ஒரு அழுத்தம் கொடுத்துருப்பீங்க, இது ஒரு முக்கியத்துவம் இருக்கும். அந்த முக்கியத்துவம் என்ன? ரெண்டாவது, ஒரு கதை பல மொழிகளுக்கு எப்படி பொருந்தி போகுது, அதை எப்படி கொண்டு போயிருக்கீங்க? முக்கியத்துவம் என்னன்னு சொன்னா நீங்க படம் பார்க்க மாட்டீங்க, இப்போ எங்கேயே சொன்ன மாதிரி இருக்கும். இன்னொன்று, ஓகே, உங்களுடைய ரெண்டாவது கேள்விக்கு இது நம்ம இதுக்கு முன்னாடி சொன்னேன் உங்களுக்கு, ஒரு ஆக்ஷன் அப்படிங்கிறது இப்போ எம்ஜிஆர் சார் படங்கள் இதெல்லாம் இருக்கு, இப்போ கூட நம்ம அதெல்லாம் பார்க்கலாம். ஏன்னா அது ஒரு யூனிவர்சல், ஒரு ஃபார்முலா மாதிரி. அது எந்த பாஷையில இருந்தாலும் அது அது ஆக்ஷன் படங்கள் அப்புறம் காமெடி அப்படிங்கிறது வந்து அதுக்கு என்ன சொல்லுவாங்க, அது ஒரு ஃபார்முலா மாதிரி. அது எல்லா பாஷைக்கும் அது பொருந்தும். ஸோ அது எல்லா நம்ம டப் பண்ணிருக்க எல்லா பாஷைகளுக்கும் அவங்க ஒப்பிட்டு பார்ப்பாங்க. சார், அர்ஜுன் சார், இப்போ வேட்டையனுக்காக கங்குவாவை ரிலீஸ் தள்ளி வச்சுட்டாங்க. நம்ம படம் சார், இங்க நம்ம படம் அந்த படம் 10ஆம் தேதி வருது, நம்ம படம் 11ஆம் தேதி வருது. அதை எப்படி பாக்குறீங்க? ஆக்ஷன் கிங்கும் ஒரு பீரியட்ல சூப்பர் ஸ்டாருக்கு ஈக்குவலானவர் தான், இன்னைக்கும் ஆக்ஷன்ல அவர் அடிச்சுக்க ஆளே கிடையாது. அந்த தைரியத்துல மர்ம புள்ள படத்தை லான்ச் பண்றீங்களா? அந்த தைரியம்லாம் இல்லைங்க. அது பெரிய படம் ரிலீஸ் ஆக போகுது அன்னைக்கு. அதுக்கு முன்னாடியே இங்க பிளான் பண்ணது. இது ஒரு பாஷையில பண்ணான்னா நிச்சயமா வந்து கொஞ்சம் முன்ன பின்னு யோசிக்கலாம். எல்லா பாஷையிலையும் பிளான் பண்ணியிருக்காங்க இல்லையா ப்ரொடியூசர். இப்போல்லாம் ஒரு பாஷையில பிளான் பண்றதுக்கே உங்களுக்கு தெரியும், போதும் ஆயிடும். இங்க இப்ப பிளான் பண்ணி, தெலுங்குல பிளான் பண்ணி, கன்னடத்தில் பிளான் பண்ணி, ஹிந்திலேயே பிளான் பண்ணி, அதுக்கப்புறம் அதுக்குண்டான ஒரு பிஸ்னஸ் உண்டான விஷயங்கள் எல்லாம் இருக்கும். நிறைய பேருக்கு வந்து பேசணும், நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் பேசணும் இதெல்லாம். ஸோ நிச்சயமா அது ஒரு பெரிய படம், ரஜினி சார் படம், அஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சது, மிகப்பெரிய படம். ஸோ அந்த படம் பார்த்துட்டு நிச்சயமா மக்கள் வந்து இந்த படமும் பார்க்குறாங்க அப்படிங்கிற நம்பிக்கை. துருவா சார், இந்த படத்தில் ஆக்ஷன் சீக்வன்ஸ் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. நிறைய இன்டர்நேஷ்னல் ஃபைட்டர்ஸ்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. அவங்க கூட இருந்தப்போ எப்படி இருந்தது சார்? என்ன சவாலாக இருந்தது? ஃபைட்டிங் தான் சவால், கம்யூனிகேஷன் அண்ட் ஃபைட்டிங் தான் சவால். அவருக்கு அடிக்கிறது, அவர் எனக்கு அடிக்கிறது, கம்யூனிகேஷன், அவ்வளோதான். ஃபைட் மாஸ்டர் வந்து ராம்லக்ஷ்மன் மாஸ்டர் பண்ணார். ஸோ இட் வாஸ் கம்ஃபர்டபுள் ஒன்லி. அது இன்ஜூர்டு. ஆனால் அவர் குத்தினா ரியலாகவே வருது. It was almost like real fight only, but you can witness the madness in this movie for sure. துரு சார், ஆக்சுவலா உங்க மாமா ஆக்ஷன் கிங், ஃபைட்னாவே சொல்ல வேணாம் அர்ஜுன் சார். இப்போ உங்க மாமாவை டைரக்டரா பார்க்க பிடிக்குதா இல்ல நடிகராகவே பார்க்க பிடிக்குதா? டைரக்டர், ஹீரோ, போத். ஃபர்ஸ்ட் ஹீரோ தான். ஹீரோயின் மேம், உங்களுக்கு ஒரு கொஸ்டின் ட்ரான்ஸ்லேட் பண்ணுவாங்க, கவலைப்படாதீங்க. இவரோட முன்னாடி படம்லாம் பார்த்துருப்பீங்க. சமத்திமுறைலாம் பார்த்தப்ப இவரை பார்த்து எனக்கே ஒரு பயம் ஏற்பட்டுச்சு. இப்படி ஒரு ஹீரோட ஜோடியா வரும்ன்ற பயம் எதுவும் உண்டா? Honestly, I was actually a little scared on my first day of shoot. And but first day of shoot, I would tell you, it was a fight sequence, and he was in his like, full body and all. Then I was standing in front of him for the shot, and before the shot could start, somebody I could hear like "Madam ready," like that, and I didn't know who was talking to me. But then I somehow realized maybe it's Dhruva sir. So I turned around, and he was like, "Madam, are you ready?" So that sweet gesture that he showed me from the day one, that he called me madam. So after that, I wasn't scared.